சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா என்று உன் வீட்டிற்கு வரும்பொழுதெல்லாம் அங்கே ஒரு முணுகல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. இந்த சத்தம் உன் வீட்டில் கேட்பது உனக்கு நல்லதற்கல்ல. உடனே இந்த சத்தத்தை யார் கொடுத்து கொண்டிருக்கின்றார், அவரை உன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிட வேண்டும். சாயப்பா எதையுமே தெரியாமல் உனக்கு சொல்வதில்லை. எந்த ஒரு விஷயத்தையும் புரியாமல் உன் வாழ்க்கையில் நான் நடத்துவதில்லை. அப்படி இருக்கும் பொழுது, இன்று உன் அப்பா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன் என்றால், அதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் நீ தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பா உன் வீட்டிற்குள் வருகிறேன் என்னும் பொழுதுதான் இந்த சத்தம் கேட்கிறதா, அல்லது மற்ற நேரங்களிலும் கேட்கிறதா என்பதனை நீ எனக்கு இன்றே சொல்லிவிட வேண்டும். என் அன்பு குழந்தையே, அப்படி எல்லா நேரங்களிலுமே இந்த சத்தம் உன் வீட்டில் இருக்கிறது என்றால், உடனடியாக அதனை நிறுத்துவதுதான் நல்லது. நான் மட்டுமல்ல, எத்தனை தெய்வங்கள் உன் இல்லத்திற்குள் நல்லது செய்ய வந்தாலும், அந்த நல்லதை செய்ய விடாமல் இந்த முணுகுங்கள் சத்தம் தடுத்து நிறுத்துகிறது. அந்த விஷயத்தை நடத்த விடாமல் இங்கு எப்படி ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற நேரங்கள் எல்லாம் இது என்னவாகும், ஏதுவாகும் உன் வாழ்க்கையில் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான காலம் உன்னை தொடரும் பொழுது உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் உனக்கு நடக்கக்கூடிய நன்மையை கூட நடக்க விடாமல் தடுத்து நிறுத்துகிறது. உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை கூட உனக்கு கிடைக்க விடாமல் செய்து விடுகிறது என்பதுதான் உண்மை. அதனால் இன்றே இதற்கு நீ முடிவு வைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த அப்பா உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்படி அன்பு உன்னை தொடரும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நான் நடத்தி கொடுக்க உன் முன்னால் வருகிறேன் என்பதனை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமலும் காரணமில்லாமலும் எதுவுமே நான் சொல்லி விடுவதில்லை. அப்படி சொல்லி உன் மனதை நான் ஒருபொழுதும் காயப்படுத்துவதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, என் குழந்தையின் மனநிலையை நான் அறிவேன். என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற சிந்தனைகளை நான் அறிவேன். உனக்கு என்ன வேண்டும் என்பதனை உன்னை விட அதிகமாக நான் அறிவேன். அப்படி இருக்கும்போது உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரிப்படுத்தி கொடுக்க நினைக்கும் இந்த நேரம். என் குழந்தை, நீ எதையோ யோசித்து இனிமேலும் மனம் பதற வேண்டாம். செய்யும் ஒவ்வொரு காரியங்களிலும் நீ நினைத்தது எல்லாம் உனக்கு நடந்தே தீரும். நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனால் அதற்கு முன்பாக நான் சொன்னது போல இந்த விஷயம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இனிமேலும் மேலும் மேலும் நடக்க நடக்க உனக்குத்தான் வேதனைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்குமே தவிர, உனக்குத்தான் சோதனைகள் அதிகமாகிக் கொண்டிருக்குமே தவிர, உனக்கு மட்டுமல்லாமல் உன்னை நம்பியவர்களுக்கும் அது காயங்களைத்தான் கொடுக்குமே தவிர, எந்த நிலையிலும் இதனால் நல்லது நடந்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நினைத்ததை எல்லாம் சாதிக்க முடிக்கக்கூடிய திறமையோடு இருக்கக்கூடிய குழந்தை. நாம் யோசித்தது எல்லாமும் நமக்கு நல்லபடியாக கிடைப்பதற்கு நிச்சயமாக ஒவ்வொன்றும் சரியாக மாறும் என்பதை நாம் பெறக்கூடிய குழந்தை. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு ஒவ்வொன்றையும் கவனமாக எடுத்து சொல்வதை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே இல்லை என்று சொல்லி என் குழந்தை இனிமேலும் நீ வருந்தி கொண்டிருக்காமல், நடந்து முடிந்தது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நீ யோசிக்கும் காலத்தில் இது போன்ற ஒரு விஷயம் உன் வீட்டில் இருப்பவர்களாலேயே உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் ஒவ்வொரு நாளும் தட்டி தட்டி போகிறது என்றால் அதை நாம் பார்த்து கொண்டிருக்க முடியாது. இந்த காலமும் நேரமும் எல்லாவற்றையும் உனக்கு உறுதிப்படுத்திட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கான தேவைகளிலிருந்து நீ பெற நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை எப்பொழுதும் வலிமைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து காட்டுவாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். உன் தெய்வம் உன்னை சுற்றிலும் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க எண்ணுகிறது என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. நான் இருக்கும் நேரங்களில் நீ எத்தனை அழுத்தங்களையும் இந்த வாழ்க்கையில் சந்தித்ததோடு மட்டுமல்லாமல் இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதே நடக்கும் என்பதையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நான் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் நீ எப்பொழுதும் என்னிடம் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மறக்காதே. யாரையும் தேடி இந்த வாழ்க்கையில் நாம் எதுவும் கொடுக்க வேண்டும் என்று நினைக்காமல், நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திட்ட சந்தோஷம் முதலில் நமக்கு முழுமையாக கிடைத்த பிறகுதான் நாம் மற்றவர்களை பற்றி சிந்திக்க வேண்டும்.
என்பதனை முதலில் புரிந்து கொள். எல்லோருமே சுயநலமான எண்ணங்களோடு சுயநலமான சிந்தனைகளோடு தான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையானது அவர்களுக்கு கிடைத்தால் போதும் என்பதுதான் இங்கு ஒவ்வொருவனுடைய எண்ணமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும்பொழுது தேவையானதை பெறாமல் நீ மற்றவரிடத்தில் உனக்கான எதையும் எதிர்பார்த்து நிற்பது நியாயமில்லை அல்லவா? உனக்கு தேவையானதை முதலில் நீ நிறைவேற்ற துணிந்து நில். உனக்கு என்ன வேண்டுமோ அதை முதலில் நீ நடத்திவிட துணிந்து நில். உனக்கானதை நீ பெற்றுவிட துணிந்து அப்பொழுதுதான் உனக்கு நடப்பது எல்லாமும் நீ விரும்பியது போல உனக்கு நடந்து மன திருப்தி அடைந்ததோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் உதவி செய்ய நீ முன்வர முடியும். மற்றவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதையும் உன்னால் நிச்சயமாக கொடுக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான நேரம் நமக்கு தெளிவான விஷயங்கள் என்று என்னவெல்லாம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறதோ அப்பொழுது எல்லாம் இவையெல்லாம் உனக்கு நிச்சயமான ஒன்றை நிறைவாக உருவாக்கி கொடுக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. எந்த நேரமும் நான் இருப்பது உனக்கு புரியட்டும். எந்த நேரமும் இந்த அப்பா உன்னோடு இருந்து உன்னை வாழ வைப்பது நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரியட்டும். நான் சொல்ல சொல்ல உனக்குள் சில மாற்றங்கள் வந்து கொண்டிருப்பது உண்மைதானே? நான் சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல திருப்பங்களும் வந்து கொண்டிருப்பது உண்மைதானே? அப்படி இருக்கும்போது இது போன்ற ஒரு உச்சக்கட்ட நிலையில் நீ எதையும் விட்டுவிடக்கூடாது. உனக்கு நல்லது நடக்கப் போகின்ற இந்த நேரத்தில் நீ உன் வாழ்க்கையில் இது போன்ற சிறு சிறு தவறுகளினால் எதையுமே நீ இழந்து விடக்கூடாது என்பதை முதலில் நீ புரிந்து கொள். உனக்காகவே நான் இருக்கும் இந்த காலமும் நேரமும் உன்னை தொடர நான் வருகின்ற இந்த சூழ்நிலையும் இனி எப்பொழுதுமே உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். இனி எப்பொழுதுமே உன்னை முழுமைப்படுத்தும் என்பதை நீ புரிந்து முன்னின்று சாயப்பா சொல்வது போல உனக்கு வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். யாரையும் எதையும் நம்பி நாம் ஒருபொழுதும் இனிமேல் வருந்த வேண்டாம். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள தயாராக இரு. உனக்கு என்ன நடக்கிறது என்பதை இனிமேல் உன்னால் சரியாக கணித்து விட முடியும் என்பதை நீ நம்பு. நீ விரும்பியதற்கு எல்லாம் மாறாக இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏதும் கஷ்டங்கள் வருகிறது என்றால், என் கையில் கிடைக்கும் நேரம் தட்டி விடுகிறது என்றால், அந்த இடத்திலேயே நீ அதனை புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த இடத்திலேயே இது என்னவென்று நீ யோசித்திருக்க வேண்டும். ஆனால் அப்பொழுது எல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று என் குழந்தை நீ கவனிக்கும் பொழுதுதான் நீ இத்தனை காலமும் எவ்வளவு பெரிய சிக்கலுக்குள் இருந்திருக்கிறாய் என்பதனை புரிந்து கொள்ள முடிகிறது. என் குழந்தையே, சாயப்பா மட்டுமல்ல, எந்த தெய்வம் உன் இல்லத்திற்குள் வருவதாக இருந்தாலும் உன்னுடைய வீட்டில் நடக்கின்ற சில விஷயங்கள், உன்னுடைய வீட்டிற்குள் வருகின்ற சில விஷயங்கள் உன்னை அதிகமாக சோதனைப்படுத்தும் பொழுது உன் வீட்டில் இருக்கின்ற வயதான ஒரு பெரியவர், அது ஆணாகவும் இருக்கலாம் அல்லது பெண்ணாகவும் இருக்கலாம். இந்த வயதானவர் எப்பொழுதுமே நடக்கும் நல்ல விஷயங்களும் முணுமுணுக்கு கொண்டிருக்கின்றார். கெட்ட விஷயங்களும் மனமுடைகிறார். ஒரு காரியத்தை செய்வதாக சொன்னால் உடனே எதிர்மறையாக எதையாவது முணுமுணுத்து அந்த நேரத்தில் நம்முடைய மனதை நொறுக்குகின்றாய். ஆரம்பத்தில் இது எல்லாமும் ஒரு விதமான கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் இவர்களை எப்படி மாற்ற முடியும் என்பதனால் நாளுக்கு நாள் இது பழகி போய்விட்டது. நாளுக்கு நாள் இந்த விஷயம் உன் வீட்டில் இருக்கின்ற எல்லோருக்குமே இதை எப்பொழுது நடப்பதுதானே என்பது போன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிவிட்டது. இப்படிப்பட்ட எண்ணங்களினாலும் இப்படிப்பட்ட சிந்தனைகளினாலும் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நாம் என்னவென்று யோசிக்கும் பொழுது நாம் என்னவென்று அதை சிந்திக்காமல் ஒருபொழுதும் நாம் விட்டுவிட்டோம். ஆனால் இது எப்பொழுது நடப்பதுதானே? இதை மாற்றி நாம் என்ன செய்ய போகிறோம்? 5இல் வளையாதது 50இல் வளையாது என்று சொல்வது போலத்தான் இனி இவர்களை திருத்துவதும் நாம் வேலை அல்ல. எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவதுதான் இவர்களுடைய முழுமையான நோக்கமாக இருக்கும்போது நிச்சயமாக நாம் ஒன்றும் செய்துவிட முடியாது என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக நீ கடந்து வர தொடங்கிவிட்டாய். ஆனால் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றது. ஒரு வீட்டில் தெய்வம் இருக்கும்பொழுது அந்த வீட்டில் எப்பொழுதுமே எதிர்மறையான வார்த்தைகள் இருக்கக்கூடாது. எதிர்மறையான வார்த்தைகள் அங்கே அதிகமாக இருக்கிறது என்றால் அந்த இடத்தில் தெய்வம் இல்லை என்பதனை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்தில் தெய்வத்தின் அன்பே இல்லை என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் கடந்து நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இனி எது நடந்தாலும் நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் நம் தெய்வம் நம்மோடு துணை இருக்கிறது என்றால் முதலில் இது போன்ற எதிர்மறையான வார்த்தைகளை பேசுகின்ற மனிதர்களை அந்த இடத்தில் இருக்கக்கூடாது. சாயப்பா, நீ சொல்வதையெல்லாம் சரி, நீ சொல்வதற்காக நான் இவர்களை வீட்டை விட்டு விரட்ட முடியுமா? என் வீட்டில் இருப்பார்கள் வயதானவர்கள், இவர்களை நாம் என்ன செய்ய முடியும்? அப்படி செய்துவிட்டால் மட்டும் அது நியாயமாகுமா என்று நீ கேட்கிறாய் அல்லவா?
ஒருபொழுதும் அப்பா உன்னிடம் அப்படி சொல்வதில்லை. பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், அவர்களை நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று தான் சொல்கின்றேன். நானே அவர்களை வெளியே தள்ளச் சொல்வானா? நிச்சயமாக ஒருபொழுதும் அதை நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நான் சொல்வது என்ன தெரியுமா? வீட்டில் இருக்கும் சூழ்நிலைகள், பெரியவர்களுடைய மனநிலை என்று எல்லாம் அவர்கள் நினைப்பது போல ஒத்துப்போனால் ஒருபொழுதும் அவர்கள் இது போன்ற வார்த்தைகளை பேச மாட்டார்கள். அனுபவத்தில் மூத்தவர்கள் சொல்கின்ற விஷயங்கள் சில தவறாக இருக்கலாம். ஆனால் அதற்காக நீ சற்றென்று ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை செவிகொடுத்து கேட்டுவிட்டு, சரி நான் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அதன் பிறகு நீ எது சரியோ அதை செய்து கொண்டிருக்கலாம். அதை விடுத்து அவர்கள் பேசும்பொழுது அவர்கள் மதிப்பு கொடுக்காமல் சற்றென்று அவர்கள் முகத்தில் அறைந்தவர் போல நாம் எந்த ஒரு காரியங்களையும் செய்துவிடக்கூடாது, எந்த ஒரு விஷயத்தையும் நாம் செய்துவிடக்கூடாது என்று தான் உன் அப்பாவிடத்தில் சொல்கின்றேன். நான் சொல்வது நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் சொல்லும்போது இதை நீ புரிந்து கொண்டிருந்தாயானால் உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும், உன் வீட்டில் இருக்கின்ற பெரியவர்களுக்கு மதிப்பு கிடைக்கும், அவர்களின் வார்த்தைகளுக்கு மரியாதை கிடைக்கும். அதே நேரம் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று கட்டாயமாக புரிந்து கொள்வாய். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது உனக்குள் இருந்து உன்னை வேதனைப்படுத்தாமல் உன்னை நிச்சயமாக வீட்டில் இருக்கின்ற அனைத்தையும் உனக்கே புரிய வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.